செந்தில் பாலாஜி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த அவர் செயல்பாட்டை முடக்கிறதுக்காக இவங்க பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பக்கம் சொல்லுங்கள். இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் வந்து அப்படியே பிஜேபிக்குள்ளே இழுக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அவர் பிஜேபிக்குள்ளே போனால் வாஷிங் மிஷின் தானே. அவர் இல்லை அந்த மாதிரி எதுவும் நெருக்கடி கொடுக்குறாங்களா? அது அவர் ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லியிருக்காரு, என்ன பிஜேபிக்குள்ளே வான்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளே வந்து என்ன பிஜேபியில் சேர்ந்துடுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. பிஜேபிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான முயற்சி அன்னிலேருந்தே அவருக்கு நடக்குது. இப்போ அவர் செந்தில் பாலாஜி பிஜேபிக்குள்ளே வந்துட்டா ஈஸி இல்லை. திமுகவுக்கு ஆள் இல்லைல்ல, திமுகவுடைய எல்லா ஸ்ட்ரென்த்தும் செந்தில் பாலாஜிக்கு தெரியும்ல. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் வந்து திமுக வீக்காக இருக்குங்கிறப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக கொண்டு வந்ததில் இவரோட பங்கு இருக்குது. இப்போ அவரே நல்லா கொண்டு வந்தவரையே தூக்கி இங்கே போட்டானா என்ன அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான விஷயம் என்பது அவங்க முயற்சி பண்ணுறாங்க, முயற்சி பண்ண தான் செய்வாங்க. அதை எதிர்த்து திமுக ஃபைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். லீகலாக வந்து திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, சட்ட ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டி. அதுதான் வந்து நம்ம கவர்னருக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேயே நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி இதுக்கான லீகல் விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு